பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். இன்றைய தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு நான் பேசலாமா. நான் பேசலாமா இந்த ஒரு கேள்விக்குறியில இருக்குல்ல. இது யார் கேட்கிற கேள்வின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆண்டவராண்ட நம்ம எப்போதும் ஒரு கேள்வி மனப்பாடமே இருக்கு. ஆண்டவரே, இதை ஏன் செய்றீங்க, அப்படியே செய்றீங்க, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு கேள்வியோட ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்க போறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை திரும்பி கேள்வி கேட்டா, இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். அவர் தான் யோபுங்க. யோபு வாழ்க்கையில அவருக்கு எதிர்பாராத காரியங்கள் நடந்துச்சு. அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள், அவர் வாழ்க்கையில சற்று கூட எதிர்பாராத சூழ்நிலைகள். அதனால என்ன, நம்மள போலதாங்க பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் ஏன் பிறந்த தெரியல, ஆண்டவரே ஏன் இதை அனுபவிச்சிங்க, எனக்கு எதை பண்ணீங்க கேள்வி கேட்டு ஆண்டவர் அமைதியா இருந்தாருங்க. அமைதியா இருந்து பொறுத்து பார்த்தாருங்க. ஆனா திடீரென்று ஆண்டவர் 38ஆம் அதிகாரத்துல, யோபுவே நான் பேசுறேன், அதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டாருங்க. ஆண்டவர் திரும்ப கேள்வி கேட்டாரு பாருங்க. யோபு அப்படியே நடுங்கி போயிட்டான். நான் யோபு பேசின போது அவன் செய்து அவருக்கு நியாயம் போல இருந்ததுங்க. நான் திரும்ப ஆண்டவர் கேள்வி கேட்டார். யோபுவே, வானத்தையும் பூமியும் படைக்கும் போது நீ எங்கப்பா இருந்த என்று கேட்டாருங்க. முடிவில் என்னதம்மா நடந்ததுங்க. யோபு 41ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. ஆண்டவரே, என் வாயை நான் பொத்தி கொள்கிறேனப்பா, நான் தெரியாம பேசிட்டப்பா, நான் மூடன், நான் அழைப்பிட்டேன்னு சொன்னார். ஏன்? ஆண்டவர் திரும்ப கேள்வி கேட்கறதாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர்கள் ஆண்டவரே கேள்வி கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, இது ஏன் இதை எப்படி செய்ய. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா. ஆண்டவர் திரும்ப நம்மளை கேள்வி கேட்டா, மகனே நீ பண்ணது நியாயமா, மகனே நீ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா, நான் உங்ககிட்ட பேசலாமா. ஆண்டவர் நம்மளை திரும்ப கேள்வி கேட்டா எப்படிங்க இருக்கும். இன்னைக்கு நம்ம கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா. எங்களோடு பேசுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பார்வைக்கு நலமானது நாங்கள் அநேக முறை உங்களை கேள்வி கேட்குறோம். ஆனாலும் நீங்கள் எங்கள் இடத்துல என்ன பேச வரீங்க நாங்கள் நிறைய நேரத்தில் உணர்றப்பா. சாரிப்பா, ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டால் எங்களால் தாங்க முடியாதுப்பா. இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சாரி கேட்டுக்கிறப்பா. நீங்கள் பேசுறதை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்துள்ளதப்பா. ஏசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். இன்னையிலேருந்து ஒரு டிசிஷன் எடுப்போங்க. நம்ம மட்டும் ஆண்டவராண்ட பேசாம ஆண்டவரும் என்ன சொல்றாரு நம்ம கேட்போங்க. கர்த்தர் நம்மோட பேச வராங்க. ஆமென். ஷாலோம். தேங்க்யூ. காட் பிளஸ்.